நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸை ஆஸ்திரேலியாவுக்கு எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு காண்டாக்ட் பண்ணுங்க 7373755163. ராஜேஷ், நீங்க ஏற்கனவே சொன்னது மாதிரி கடந்த 2 நாளாவே அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிரான கருத்துக்களை தொடர்ந்து விஜயபாஸ்கர் தெரிவித்து வந்த நிலையில தற்போது சட்டமன்ற உறுப்பினர் பதவியையும் ராஜினாமா செஞ்சிருக்கிறாரு. அவரோட அடுத்த கட்ட நகர்வு என்னவா இருக்கும்? விஜயபாஸ்கர் அவர்களுடைய அடுத்த கட்ட நகர்வு என்பது அவர் தமிழக வெற்றி கழகத்தை நோக்கி பயணிக்கலாம் என்று சொல்லப்படுகின்றது. காரணம், தற்போது பதவியை ராஜினாமா செய்யக்கூடியவர்கள் பலரும் தமிழக வெற்றி கழகத்தை நோக்கிதான் பயணிக்கிறார்கள். நாம் விசாரித்த வரையில் அவர் தாவேகா செல்கிறார் என்றுதான் சொல்கிறார்கள். விஜயபாஸ்கர் அவர்களை பொறுத்த வரையிலே அவர் 2011, 2016, 2021 ஆகிய 3 தேர்தல்களில் தொடர்ந்து வெற்றி பெற்றவராக இருக்கின்றார். அது மட்டும் இல்லாமல் 2001 புதுக்கோட்டை தொகுதியிலிருந்தும் அவர் தேர்வு செய்யப்பட்டிருக்கின்றார். எனவே தொடர்ந்து இந்த பணிகளை பொறுத்தவரையிலே அவர் புதுக்கோட்டை மாவட்டத்தை தன்னுடைய கட்டுப்பாட்டில் வைத்திருந்தார் என்று கூட சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் மாநில அளவிலான முக்கிய பதவிகளிலும் அவர் இருந்து வந்தார். ஒரு மாவட்ட செயலாளர் என்பதை தாண்டி மாநில அளவிலான பொறுப்பிலும் அவர் இருந்து வந்தார். இந்த நிலையில தான் அதிமுக தொடர்ந்து தன்னுடைய செல்வாக்கை இழந்து வரக்கூடிய ஒரு விஷயத்தையும் பார்க்க முடிகின்றது. அதிமுக இருக்கக்கூடிய முக்கிய நிர்வாகிகள் பலரும் ஒருவர் பின் ஒருவராக வெளியேறக்கூடிய காட்சியை பார்க்க முடிகிறது. தமிழ்நாட்டில் அதிமுகவில் இருந்து வெளியேறாத நிர்வாகிகள் வெளியேறாத மாவட்டமே இல்லை என்று சொல்லக்கூடிய வகையில் கடந்த 2 மாதத்தில் தொடர்ந்து அனைத்து மாவட்டங்களிலிருந்தும் அதிமுக நிர்வாகிகள் வெளியேறி கொண்டிருக்கிறார்கள். இன்னும் சொல்ல போனால் அதிமுகவிலிருந்து வெளியேறி தாவேகா நோக்கி வரக்கூடியவர்களுக்காகவே ஒவ்வொரு சனிக்கிழமையும் தமிழக வெற்றி கழகம் சார்பில் இணைப்பு விழாக்கள் நடத்தப்படுகின்றது. ஏற்கனவே உடுமலை ராதாகிருஷ்ணன், கடம்பூர் ராஜு, MC சம்பத் உள்ளிட்ட முன்னாள் அமைச்சர்கள் பல பேர் அதிமுகவில் இருந்து விலகி தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்து விட்டார்கள். முன்னாள் அமைச்சர்கள், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் என்பதை தாண்டி சிட்டிங் MLAக்கள் பலரும் தங்களுடைய பதவி கூட வேண்டாம் என்று ராஜினாமா செய்துவிட்டு அவர்கள் தமிழக வெற்றி கழகத்தில் இணைவதை பார்க்க முடிகிறது. இது தவிர அண்ணா தொழிற்சங்கத்திலிருந்தும் பல பேர், அந்த அண்ணா தொழிற்சங்கத்தினுடைய பொதுச் செயலாளர் கமலக்கண்ணன் உள்ளிட்ட பல நிர்வாகிகளும் சென்று சேர்ந்து விட்டார்கள். அதிமுகவிலிருந்து செல்லக்கூடிய நிர்வாகிகளை வைத்து அங்கே புதிய அணிகள் உருவாக்கப்படுகின்றது. அதாவது தொழிற்சங்கம் தற்போது கமலக்கண்ணன் அவர்களை வைத்து உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள். அதே போல மாவட்ட செயலாளர்கள் வீக்காக இருக்கக்கூடிய இடங்கள், அதே போல சில முக்கியமான முன்னாள் அமைச்சர்கள் வரக்கூடிய இடங்கள்ல அவர்களுக்கு உரிய பொறுப்புகள் கொடுப்பதற்கான ஏற்பாடுகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. தொடர்ச்சியாக யார் யார் வருகிறார்கள் என்பதை எல்லாம் பார்த்துவிட்டு அதன் பிறகு இவர்களுக்கு மொத்தமாக பொறுப்புகளை வழங்க தமிழக வெற்றி கழகம் திட்டமிட்டிருப்பதாகவும் தெரிகின்றது. அதிமுகவை பொறுத்தவரையிலே தன்னுடைய செல்வாக்கை தொடர்ந்து இழந்து வருகிறது என்பதைத்தான் பார்க்க முடிகின்றது. பல பேர் அதிமுகவை விட்டு வெளியேறி கொண்டிருக்கின்றார்கள். இவற்றை சரி செய்வதற்கு அந்த கட்சி தலைமை எந்த விதமான நடவடிக்கையிலும் ஈடுபடவில்லை. யார் சென்றாலும் செல்லட்டும், அவர்களை தடுத்து நிறுத்துவதற்கான எந்த முயற்சியிலும் ஈடுபடவில்லை என்பதுதான் அதிமுக வட்டாரத்தில் நாம் விசாரிக்கும் போது கிடைக்கக்கூடிய தகவலாக இருக்கின்றது. எனவே அதிமுகவை பொறுத்தவரையிலே அடுத்தடுத்த தேர்தல்களில் அவர்களுக்கு இது மிகப்பெரிய ஒரு சவாலாக இருக்கும் என்றுதான் சொல்ல வேண்டும். காரணம், ஒவ்வொரு மாவட்டத்தையும் எடுத்துக்கொண்டால் அந்த மாவட்டத்தினுடைய மாவட்ட செயலாளர்கள் தான் அந்த கட்சியை கட்டுப்பாட்டில் வைத்திருப்பார்கள். வாக்குகளை பெறுவது, தேர்தலுக்கான பணத்தை செலவு செய்வது, யார் யாரை எப்படி சரி செய்ய வேண்டும் என்பதை அத்தனை வித்தைகளும் தெரிந்தவர்களாக அந்த மாவட்ட செயலாளர்கள், அங்க இருக்கக்கூடிய முக்கிய நிர்வாகிகள் இருப்பார்கள். அப்படி அத்தனை நிர்வாகிகளும் கிட்டத்தட்ட ஒரு 50% அளவுக்கு நிர்வாகிகள் தற்போது அதிமுகவிலிருந்து வெளியேறிவிட்ட நிலையில் இன்னும் பல நிர்வாகிகள் அதிமுகவிலிருந்து வெளியேறுவதற்கான முயற்சியில ஈடுபட்டு கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் இது எப்படி போக போகிறது, இதனால் ஏற்படக்கூடிய அந்த தீமைகள் அல்லது அந்த சரிவை அதிமுக எப்படி சரிகட்ட போகிறது என்பது மிகப்பெரிய கேள்வியாக இருக்கின்றது. அதிமுகவை பொறுத்தவரையில் தேர்தலில் தோல்வி அடைந்த பிறகு இன்னும் அதனை சரி செய்வதற்கு அல்லது தோல்விக்கான காரணம் குறித்து கண்டறிவதற்கான எந்த முயற்சியிலும் ஈடுபடவில்லை. ஒரே ஒரு முறை மாவட்ட செயலாளர் கூட்டம் போடப்பட்டிருக்கின்றது. அதன் பிறகு காஞ்சிபுரம் மாவட்டத்திலிருந்து மட்டும் நிர்வாகிகளை வர வைத்து தோல்விக்கான காரணங்கள் என்ன என்பது குறித்து அவருடைய நேரடி கருத்துக்கள் கேட்டு பெறப்பட்டுள்ளது. ஆனால் மற்ற மாவட்டங்கள் நிர்வாகிகள் அழைக்கப்படவில்லை, அவர்களுடைய கருத்துக்கள் கேட்டு பெறவிடவில்லை. அதே நேரத்தில் தற்போது பிரதான எதிர்க்கட்சியாக இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகம் தமிழ்நாடு முழுவதும் 36 பேரை அனுப்பி ஒவ்வொரு தொகுதியிலும் தோல்விக்கான காரணங்கள் என்ன அல்லது வாக்கு குறைந்ததற்கான காரணங்கள் என்ன என்பதையெல்லாம் அலசி ஆராய்ந்து
அதை ஒரு தனி கூட்டமாக போட்டு அதற்கான டாக்குமெண்ட் தரவுகளை எல்லாம் வாங்கி இருக்கிறார்கள். தொடர்ந்து பேக்ரவுண்ட் ப்ராசஸ் என்ற அடிப்படையில் பின்னணி வேலைகளும் இதற்கெல்லாம் என்ன காரணம், இதை சரி செய்வது எப்படி என்பது குறித்தெல்லாம் திமுக ஆராய்ந்து அறிந்து வருகிறது. தொடர்ந்து அதிமுகவிலிருந்து வெளியேறக்கூடியவர்கள் தமிழக வெற்றி கழகம் பக்கம் செல்லாமல் திமுகவை நோக்கி வருவதற்கான முயற்சியிலே அவர்களை திரைமறைவில் பேசி தங்கள் கட்சியில் இழுப்பதற்கான பணிகளையும் திமுக செய்து கொண்டிருக்கிறது. ஆனால் தங்கள் கட்சியிலிருந்து செல்பவர்களை தடுத்து நிறுத்துவதற்கு அதிமுக இதுவரை எந்த விதமான ஒரு முயற்சியும் மேற்கொண்டதாக தெரியவில்லை. செல்பவர்கள் செல்லட்டும் என்று விட்டுவிட்டது போலதான் தெரிகின்றது. தொடர்ந்து பல நிர்வாகிகள் இன்னும் மனக்கசப்போடு அங்கே இருப்பதாகவும் சொல்லப்படுகின்றது. வெளியில வரக்கூடியவர்கள் பல பேர் பேட்டி கொடுக்கின்றார்கள். அதே போல உள்ளே இருக்கக்கூடியவர்களிடம் நாம் தொலைபேசி வாயிலாக சில பேரிடம் பேசும் போதும் அவர்களும் தங்களுடைய மனக்குமுறல்களை வெளிப்படுத்துகின்றார்கள். இது இப்படியே தொடர்ந்து நிர்வாகிகள் வெளியேறக்கூடிய சூழல் அப்படியே தொடர்ந்தால் இது அதிமுகவினுடைய எதிர்காலத்திற்கு ஒரு மிகப்பெரிய தீங்காக போய் முடியும் என்பதைத்தான் பார்க்க முடிகிறது. தற்போதைய சூழ்நிலையில் அதிமுகவினுடைய செல்வாக்கு பெருமளவில் குறைந்திருக்கின்றது. 47 பேர் என்று ஒரு கம்பீரமாக ஒரு முன்னணி வரிசையிலே சென்று அமர்ந்த அதிமுக தற்போது 42 சட்டமன்ற உறுப்பினர்கள் மட்டுமே வைத்துக் கொண்டிருக்கிறது. 5 சட்டமன்ற உறுப்பினர்கள் தங்களுடைய பதவியை ராஜினாமா செய்திருக்கிறார்கள். இந்த எண்ணிக்கை இத்துடன் நிற்குமா அல்லது இன்னும் பல சட்டமன்ற உறுப்பினர்கள் ராஜினாமா செய்வார்களா என்பதை நாம் பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும். தொடர்ந்து இதை சரி செய்வதற்கான பணியில் அதிமுக தலைமை ஈடுபட வேண்டும் என்பது அதிமுக தொண்டர்களுடைய எண்ண ஓட்டமாக இருக்கிறது. நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸை ஆஸ்திரேலியாவுக்கு எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு கான்டாக்ட் பண்ணுங்க 7373755163.